சால்வ தேசத்துல இருக்கக்கூடிய அந்த அழகையும் அந்த சால்வ தேசத்தினுடைய அந்த செழிப்பையும் பாத்துக்கிட்டே வாங்க. ஆகட்டும். சாமி என்னங்க இங்க பாரு, இங்க பாரு சாமி. அழகான ஓவியம். ஆமாங்க. 1000 வராகன் இருந்தால் இந்த பெண் எங்களிடத்தில் ஓரிரவு உல்லாசமாக இருக்கலாம். ஆஹா அட்டியே பாத்தியா, அடி இவ்வளவு ரூபம் எழுத முடியுமா? ஈசர் பாதம் எழுத கிடைக்குமா? உல்லாசமா இருந்தா எப்படி இருக்கு? மேல ஆசை, இவளை கண்ட ஓவியத்தை கண்ட உடனே அதிக ஆசை இருக்கு. காதல் மோகம் உயர்கிறது. அவளிடத்து ஒரு இரவு தங்கலாம்னு ஆசையா இருக்கு. 1000 வராகன் வேணும். 1000 வராகன் வேணும். எனக்கு ஆசையாங்கடா. இதெல்லாம் ஒரு மனுஷனாயா? ஓ, இப்பேற்பட்ட பெண்ணை திருமணம் செய்து ஒண்ணும் முடியாத, முன்னாலேயே முடியாத தூக்கி கூடையில வச்சுக்கிட்டு தெரியல. கூட மேல உக்காந்து போறோம், புண்டை முடிக்கிட்டு தானே போகணும். ஒரு ஒரு போட்டோவை வரைஞ்சி கட்டிடுத்தா. இதுக்கு 1000 வராகங்கிற இவங்கிட்ட ஒரு இரவு தங்கலாம் ஆசையா இருக்கு. ஆமா, இவளை வந்துட்டான்னு வச்சுக்க, கையெல்லாம் வெறும் புண்டை. இந்த நிலைமை புண்டையில இல்ல. நீ எப்படி கையில எனக்குள்ளது நான் செய்ய மாட்டேன். ஒண்ணுமே முடியாது. இனிமேல் நீ செத்துதான் போகணும். எனக்குள்ளது நானும் ஓரியாடு விட்டா ஓரியாடு அவதிப்பட்டு செத்து போயிருவேன். இந்த ஓவியத்தை பார்த்த உடனே இந்த பெண்ணோட சந்தோஷமா இருக்கணும். 1000 வராக எங்க போறது? சரி போலாம் சாமி. எங்க இந்த ஓவியத்தை பார்த்த உடனே இந்த பெண்ணோட ஒரு இரவு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி மனதிலே நீங்க ஆசைப்பட்டீங்க. ஆசைப்பட்டுட்டு ஏங்க வேண்டான்னு சொல்லி போன்னு சொல்றீங்க. நீ ஏன் மறுக்கிற? 1000 வராகன் இருந்தா இந்த பெண்ணோட நீங்க சந்தோஷமா இருக்கலாம். கணவனுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். உங்களுடைய சந்தோஷத்தை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க ஆசைக்கு தகுந்த மாதிரியே நான் அந்த பெண்ணோட நீங்க ஒரு இரவு சந்தோஷமா இருக்க ஏற்பாடு செய்யறேங்க. இன்னும் ஏற்பாடு செய்ய போறேன். 1000 வராகளுக்கு எங்கடி போவேன்? உனக்கு எந்த சிரமம்? போலாம். இல்லைங்க, உங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். எனக்கு எந்த ஒரு சிரமமும் இல்ல. செய்வேன். 1000 வராகன் தானே வேணும். அதனால இந்த சால்வ தேசத்துல எல்லா மக்களும் இருக்காங்க. நான் மடி ஏந்தி மடி பிச்சை எடுத்து நான் அந்த பெண்ணோட உங்களை சந்தோஷமா ஒரு இரவு நான் இருக்க வைக்கணும். ஏண்டி ஒரு கணவன் அடுத்த பெண்ணிடத்துல உடல் உறவு கொள்வதற்கு ஏண்டி நீ உனக்கு ஏண்டி ஊரை பிச்சை எடுத்து எனக்காக அந்த பெண்ணிடத்தை சேர்த்து வைக்க? ஓடி போலாம்.
என் கணவன் ஆசைப்பட்டா அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நிச்சயம் நிறைவேற்றி நான் கொடுப்பேன். என்னால இந்த நிலைமை உங்களுக்கு வந்ததுக்கு பிறகு உங்க ஆசையை நான் நிறைவேற்றலனா நான் உங்களோடு நான் மனைவியா உங்களோடு இருக்கிறதே பிரயோஜனம் இல்ல. அதனால நீங்க ஆசைப்பட்ட பெண்ணோட நான் நிச்சயம் சேர்த்து வைக்கிறேன். அப்படியா? இது ஒண்ணு விதிப்பையன் என்ன செய்வது? நடக்கிறது செய்வாங்க. நான் கூத்துக்கு வரும்போதே எங்க வீட்டுக்காரி எனக்கு புத்திமதி சொல்லி அனுப்பிச்சுடுறான். இங்க இருந்து போற ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வா, அத்தோட்ட பிள்ளைய வழியில பார்த்தேன், மாமூட்ட பிள்ளைய வழியில பார்த்தேன் அப்படின்னு எவ்வளவு நாளும் கூட்டிட்டு போயிடாதுன்னு சொல்லி அனுப்புறா. ஏன் பொண்டாட்டி நீ வந்துட்டு அவ நீ உங்க கணவனுக்கு ஊரெல்லாம் பிச்சை எடுத்து உன்னுடைய ஆசையை நிறைவேற்றன்னு சொல்றியே, நீ எல்லாம் என்னம்மா? அம்மா அடியே அம்மா, என்ன திருமணம் செஞ்சு என் கணவருடைய வாழ்க்கையே போச்சு. அவருடைய ஆசைய அவருடைய வாழ்க்கை தான் என்னால போச்சே தவிர அவர் ஆசைப்பட்டதை நான் எத்தனையோ செய்து என் உயிரை கொடுத்தாவது நான் நிறைவேற்றியே ஆகணும். அதனால இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆனா பிறந்த அப்பமார்கள் பெண்ணா பிறந்த தாய் குலங்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்களிடத்துல மடிப்பிச்சை ஏந்தி என் கணவருடைய ஆசையை நிறைவேற்றணும். அம்மா தாயே, 10,000 வந்து போடுற பாவம் அடுத்த நேரத்தில் குட்டியோடு கல்யாணம். அம்மா நீங்க
அடியே அம்மா சால்வ தேசத்தில ஆ, மடிப்பிச்சு ஏந்தி என் கணவருக்காக இப்ப 1000 விராகன் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் காசு பணம் சேர்த்து விட்டோம். சேர்த்து இருக்கிறோம். ஆனா அடியே அம்மா 100 வராகன் என்கிட்ட 10 இருக்கு. ஏடா, ஏன்னா அந்த ஓவியத்துல எழுதியிருப்பது 1000 வராகன். 1000 வராகம். ஆனா 900 வராகன் தான் இருக்குது. 100 வராகன் என்னிடத்துல பத்தல. அதனால நம்ம என்னடி செய்வது? அதானே. ஆகட்டும். ஆமா இந்த ராட்சசங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி அவங்க எப்பொழுதும் அலங்காரம் செய்வது, வாசல் எல்லாம் கோலமிடுவது வழக்கம். அதனால அவங்க தூங்கி எழுவதுக்கு முன்னாடியே நாம போய் அந்த வேலையை செஞ்சா அந்த வேலையை செஞ்சா அவங்களுடைய வீட்டு வேலையை செய்யறதுக்காக நமக்கு அந்த 100 வராகன வரமாட்டாங்களா? தருவாங்க. தருவாங்க. அந்த 100 வராகன அவங்க வேண்டான்னு சொல்லி கூட ஏத்துக்குவாங்கல்ல. 900 வராகன் தாங்க இருக்குது. 100 வராகன் என்னிடத்துல பத்தல. வேண்டி உனக்கு கஷ்டம் மறுபடியும் போலாம். சுவாமி வேண்டாங்க, நான் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறேன். நீ அந்த புறமாக இருங்க. நான் அவங்களுடைய வீட்டு வேலையை செஞ்சு நான் அந்த 100 வராகனுக்காக அவங்க வீட்டு வேலையை செஞ்சாது உங்களை அவங்களோட சாட்சிகளுக்கு பணிவிட வேலை செய்து 100 வராகனுக்கு தகுந்த மாதிரி நீ கூலி பணிவிட வேலை செய்யறியா? ஆமாங்க. உன் தலையெழுத்து அப்படி. எனக்காக நீ தாசியத்தை சேர்த்து வைக்கிறது உன்னுடைய தலையெழுத்து. என்ன நீ செய்வ செய் பார்க்கலாம். அம்மா சின்ன சின்ன மொட்டு வைத்து அம்மா சித்திரப்போ இப்போ கோலமிட்டே கோலமிட்டே அம்மா வண்ண வண்ண பொட்டு வைத்து இப்போ வடிவம்மா நானும் கோலமிட்டே கோலமிட்டே உங்களுடைய வாசல் எல்லாம் பெருக்கி சாணம் தெளித்து வாசல் எல்லாம் கோலமிட்டு இருக்கிறேன். பார்ப்பதற்கு வண்ண வண்ண கோலங்கள் எல்லாம் அவங்க வாசல்ல இட்டு இருக்கிறேன். அதனால அவங்க வந்து பார்த்து இப்படி வீட்டு வேலை செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த 100 வராங்களுக்காக 100 வராங்கள் கழிச்சுக்குவாங்க. பார்க்கலாம்.
வா காலையில விடிஞ்சிருச்சு வாசல் எல்லாம் கூட்டணும் போய் விளக்குமாறு எடுத்து போ விளக்குமாறு எங்க இருக்குது எடுத்துட்டு வாடி ஏய் விளக்குமாறு எங்க எடுத்து வாடி வாங்கலாம் வாடி வாடி வாசல் கூட்டணும் விளக்குமாறு ஏண்டி ஆமா நாம எந்திரிச்சதே இப்பதான் எந்திரிச்சோம் ஆனா வாசல் எல்லாம் கூட்டி சாணம் தெளிச்சு வண்ண கோலம் போட்டுருக்காங்க நமக்கு முன்னாடி யாரு நம்ம வாசல்ல வந்து கோலம் போட்டு ஒருவேளை நீ போட்டியா ஏண்டி நான் அதுவேரி முண்டை நான் அப்படி கோலம் போட்டிருந்தா நானே முன்ன எந்திரிச்சு கோலம் போட்டு நான் சொல்ல மாட்டேன் ஏய் நீ போட்டியா நான் எங்க போய் போனேன் நீ போட்டியா நாளைக்கு போறதில்ல நீ போட்டியா பல்ல போயிருச்சு வேங்க போறேன் ஏய் நீ போட்டியா ஏண்டி எல்லாத்தையும் போட்டையான்னு கேக்குறீங்க நீ போட்டையா அடி நான் போடுடி ரெண்டு பேருமே போடல அடியே அதனால இங்க இருக்க யாரு கேட்டாலும் நான் போடணும்னு சொல்றாங்க இன்னைக்கு நைட்டு இரவு ஒளிஞ்சிருந்து தூங்குற மாதிரி நடிச்சு யாரு கோலம் போடுறாங்க யாரு வாசலுக்கு யாரு போடுறாங்க பாக்கலாம் என்ன வளர்ற இன்னைக்கு நம்ம தூங்குற மாதிரி நடிச்சு நம்ம வீதிக்கு வாசலுக்கு யாரு சாணம் தெளிச்சு யாரு கோலம் போட்டாங்கன்னு கை கால பிடிச்சிடலாம் பாடி அச்சா பவுச்சா அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கோலம் போடலாம் இந்த வீதியெல்லாம் அலங்காரம் செய்யலாம் அழகா செய்யலாம் ஓகே வாசல யாரு கோலம் போட்டாங்க யாரு சார்ந்தீங்கன்னு தெரியல ஏமா இவ்வளவு அழகா இருக்கிறியே நீ யாரு உனக்கு என்ன வேணும் எங்க தாசினோட வீதியில வந்துட்டு பேரு என்ன எங்க வீதியில வந்து நீ கோலம் போட்டுட்டு இருக்கிற சாணம் தெளிச்சுக்கிட்டு வாச கூட்டிக்கிட்டு ஏன் இப்படி வேலைக்காரி மாதிரி வந்து எங்களுக்கு வந்து தொண்டு வேலை செஞ்சுட்டு ஒருவேளை எங்க தொழிலுக்கு நீயும் வரியா நல்லா இருக்கா அப்புறம் இது அதோட நல்லா ஏமா யாருமா நீ அம்மா இந்த வழியாக என் கணவரை அழைத்து போனேன் உங்க ஓவியத்தை பார்த்த உடனே ஆசைப்பட்டாரு எங்களுக்கு பார்த்த உடனே ஆமா ஆசைப்பட்டாலும் கீழே 1000 வராகன்னு சொல்லி கீழே எழுதி போட்டிருந்தீங்க 1000 வராகனுக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டாரு ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் அதுக்கு தகுந்த ஏற்பாடு செய்யறேன் அப்படி என்று சொல்லி இந்த சால்வ தேசத்துல மடியேந்தி மடிப்பிச்சை எடுத்தேன் ஆனா 900 வராகன் தான் இருந்தது ஒரு 100 வராகன் பத்தல சரி அதுக்காக 100 வராகனுக்கு நம்ம எங்க போறது நம்ம கணவர் ஆசைப்பட்டுட்டாரே அதனால இந்த 100 வராகனுக்காக இவங்க வீட்டு வேலையை நம்ம செஞ்சு அவங்களுக்கு தொண்டு வேலையை செஞ்சாவது அந்த 100 வராகனை நீங்க கழிச்சுக்குவீங்க என் கணவரை நீங்க ஏத்துக்குவீங்க அப்படி என்று சொல்லிதான் உங்க தினந்தோறும் நீங்க தூங்கி எழுவதற்கு முன்னாடியே வந்து இப்படி எல்லாம் வாசல்ல கோலமிட்டு வண்ண வண்ண தோரணங்கள் எல்லாமே நான் கட்டி அலங்காரம் செஞ்சேன் அம்மா அந்த 100 வராகன் இல்லாதனால இந்த வேலையெல்லாம் செஞ்சேன் நான் செஞ்ச வேலைக்கு அந்த 100 வராகனை கழிச்சுக்கிட்டு என் கணவரை உங்களோட சந்தோஷமா ஒரு இரவு வைத்திருக்கேன் ஏத்துக்காங்கம்மா என்னடி சொல்ற எவன் வந்து கட்ட புருஷன் வந்து ஒரு பொண்டாட்டி வந்து எவன் விடுவா இவ்வளவு அழகா இருக்கிறான்ல அவன் புருஷன் முதல்ல எப்படி பாக்கணும்
அவ புருஷனை பாக்குறது இருக்கட்டும், இவ்வளவு அழகா இருந்தாலும் அவ புருஷன் அழகா இருக்கு நீ சொல்றது ஒரு நியாயம் தாண்டி. நான் சொல்றது புரியுதா இல்லையாடி? புரியுது. ஏண்டி ஒரு கட்டின உலகத்துல ஒரு புருஷனை போய் அடுத்த பிள்ளைகிட்ட போய் அடுத்த பொம்பளைகிட்ட போய் விடுவாளா? விட மாட்டாங்க. இப்ப இப்பேற்பட்டவை விடுறானா? அடியே இதுதான் நம்மளுக்கு கிடைச்சதுன்னு ஆமாடி. அவங்க புருஷனை வர சொல்லலாமா? இத மாதிரி இந்த உலகத்துல எல்லாரும் இருந்தா இன்னைக்கு இந்த நாடு கெட்டு இருக்குமா, இந்த உலகம் கெட்டு இருக்குமா? சொல்லு பாக்கலாம். பொழப்பட முடியாதுடா. ஏமா ஆமா அந்த மாதிரி என்ன வருது? ஏமா 100 ரூபாய் கம்மியா இருந்தா என்ன? உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. காசே வேண்டாமா? நீ புருஷனை கொண்டு வந்து எங்ககிட்ட ஒரு இரவு விடுமா? ஆமா, ஏன்னா இவ்வளவு அழகா இருக்கும் போது உன் கணவர் அழகெல்லாமே போற அப்படி நீதான் வரையா? வச்சு கொண்டு கொண்டு 1000 பேருக்கு கொண்டு விட்டு வந்துட்டு கம்பெனி. ரொம்ப நன்றி. சொல்லி பிடிக்க நினைப்பாரு. நாங்க வேலை விட்டு போயிருவோம். இன்ஸ்பெக்டர் வரா அப்படி. ஆமா எண்ணி இப்பேற்பட்ட பொம்பளை ஆனா இப்படி பத்தினிய தான் புருஷன் ஆசைப்பட்டான்னு சொன்னதுக்கோசரம் தான் புருஷனை கொண்டு தாசியோட நம்ம கிட்ட விடுறாருன்னா இது எப்பேற்பட்ட பத்தினியா இருப்பா? இவ போற பாதத்தை தொட்டு கும்பிட்டா கூட நமக்கு புண்ணியம் கிடைக்கும். உண்மைதான்டி. நானா இருந்திருந்தா என் புருஷன் இப்படி கேட்டிருந்தா அப்படியே பால்டாயிரம் ஊத்தி அவனை கொண்டு இருப்பேன் நானு. வாடி இவெல்லாம் போய் விட்டுட்டா. இருடி என்னாடி எங்கடி போற காரணி சொம்பு ஆகட்டும். பாதத்தை தொட்டு கும்பிடலாம். ஆமா வாடி. சாமி அவங்க வாசல்லாம் கோலமிட்டு ஆசையா இருக்கலாமா? ரெடி ஆச்சா அவனுக்கு? ஏங்க நீங்க ஆசைப்பட்டு நான் நிறைவேற்றாத இருப்பனா? சாமி அவங்க வீட்டுக்கு முன்னாடி வாசல் பெருக்கி கோலமிட்டு அவங்களுக்கு தொண்டு வேலை செஞ்சேன். வந்து பாத்துட்டு இவ்வளவு அழகா விதவிதமா கோலம் கோலமிடுறிய யாருமா நீன்னு கேட்டாங்க. நடந்ததையெல்லாம் சொன்னேன். என் கணவர் உங்க மேல ஆசைப்பட்டுட்டாங்க. ஆனா 900 வராங்கன்னு தான் இருக்கு, 100 வராங்கன்னு பத்தல. அதுக்காக நான் வேலை செய்யறேம்மா அப்படின்னு சொன்னேன். சரி காசே எனக்கு வேண்டாம், இவ்வளவு அழகா இருக்கிற நீ உன் கணவரை வர சொல்லு, உன் கணவருடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமா ஒரு நைட்டு இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி உங்களை வர சொல்லி இருக்காங்க. ஆசை இருக்கு மாதிரி. ஆமா போய் பார்த்தோம்லாம். நீங்க போய் ஒரு இரவு சந்தோஷமா இருங்க. வாங்க போலாம். நான் வரமாட்டேன். நான் என்னோட நிபந்தனை நீ கட்டுப்படணும். நிபந்தனையா? ஆமா. என்னங்க என்னோட நிபந்தனை என்ன தெரியுமா? தாச்சினுடைய கதவு தாளிட்டு இருப்பல்ல, அந்த கதவு வரும் நீ கூட வச்சிரு. சரி கூட வச்சுட்டு திரும்பி கூட பார்க்க கூடாது. திரும்பி பார்த்துட்டு நான் போக மாட்டேன். எப்படி ஒரு சம்மதம்? எவ்வளவு திமிரு புண்ண இருக்கும். அவன் மேல ஆசைப்பட்டுட்டு இந்த அம்மா கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து 1000 வராக ரெடி பண்ணி வச்சிருச்சு. கூடை வச்சுட்டு கூடை கொண்டு போய் கதவு கிட்ட வச்சுட்டு இப்படி அசாமம் திரும்பி பார்த்துட்டு போக மாட்டேன். அப்படி திரும்பி பார்க்காம போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வர்றேன். வரல நான் அப்படி போறேன். ஆசையா இருக்குதுன்னு சொல்றிய புடிச்சீங்கன்னா ஒரு எனக்குள்ளது நான் செய்யும்டா. ஒரு 1.5 மணி நேரம் இல்ல, ஒரு 1 மணி நேரம் தான் பண்ணிட்டுப்பேன். நீ வெறி பிடிச்சிருக்கீங்க சாமி. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே நான் உங்களை திரும்பி பார்க்காத நான் உங்க கதவு ஓரத்துல வச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போய் சந்தோஷமா அன்று 30 நாளைக்கும் அவளோட உல்லாசமா இருந்துட்டு திருப்பி அந்த கதவு ஓரமா கூட இருந்து உட்காந்து தட்டுவேன். அப்படிதான் நீ கதவு திறக்கணும். அப்படின்னா வருவேன். பேசக்கூடாது. நிபந்தனோட செய்யணும். என்ன சம்மதமா? சம்மதம் தாங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். வாங்க கதவு விட்ட கூட வை. வாங்க வாங்க. காரி மூஞ்சி மேல துப்பிட்டு போவாரு. வாட்சி போட்டு மாத்திரை அடிச்சு கீழே தள்ளி மூத்திர துப்பிட்டு போவாரு. அதனால எப்படி போறோம் பாரு.
சாமி நான் தாசி பண்கிறதுல உறவாடணும். இந்த உருவத்தை நீ வாங்கிக்க. ஆகட்டும், உன் உருவத்தை என்கிட்ட அப்படியே ஆகட்டும். சென்று நான் பார்த்து வருகிறேன்.